நீலகண்டர் தாசி விட்ட போனதை என் கண்ணால கண்ட நான் யாருக்கும் சொல்லாது. இந்த நேரத்திலயோ கேட்டவா மீனாட்சி அக்கா முடியே. ஐயோ கடவுளேடி, எனக்கே நீ மறந்து உலகம் மறந்து அந்த பெண்ணோடு வாழ்ந்து விட்டு ஒரு சனப்பொழுது தன்னை உணர்ந்து அந்த வீட்டில இருந்து புறப்பட்டு வர. சரிங்க. இவர் புறப்பட்டு வரத அந்த தில்லையிலே சிதம்பரத்து வீதியிலே இருந்த பெண்ணொருத்தி கண்டார். அவன் ஒரு பொம்பளை தானே, பரவாயில்லை. கண்ட அந்த பெண்ணாலும் அந்த காட்சிதானே ஒரு பொண்ணு. ஆமா. அது 5 ஆம்பளை பார்த்தா பேசா போயிருப்பாங்க. சரி. ஒரு பொண்ணு கண்டவன். ஒரு பொண்ணு கண்டா சும்மா இருப்பாங்க. என்ன பண்ணுவா? இப்படியான சம்பவங்களை ஒரு பொண்ணு பார்த்தா ஊர் பார்த்ததுக்கு சரி. இவன் என்ன பண்றா? இந்த பார்த்த பொண்ணு என்ன பண்றா? அடுத்த வீட்டுக்காரியை கூப்பிட்டா. மீனாட்சி அக்கா, மீனாட்சி அக்கா கூப்பிட்டா. நீ செக்கா இந்த கதையை கேள். எந்த கதை? நீலகண்டர் தாசி விட்ட போனதை என் கண்ணால கண்ட நான் யாருக்கும் சொல்லாது. இந்த நேரத்திலயோ கேட்டவா மீனாட்சி அக்கா முடியே. ஐயோ கடவுளேடி, எனக்கே இப்படியான சம்பவங்களை வந்து சொல்றீர்கள். அப்ப வேற எங்க சொல்ற? வேற என்ன செய்யுது? இப்படியான கதைகள் கேட்டால் ஏன் மூச்சரைக்கிற? என்ற நெஞ்சுக்க கிடவாதடி, ஆருக்கும் சொல்லாது என்று சொல்லி இருக்கிறீர்கள். என்ற நெஞ்சொரு ஒரு திறந்த நெஞ்சு. ஓ, பார்க்க தெரியுது. ஐயோ, என்ற வாய் ஒரு திறந்த தெரியும் தானே, இங்க பார்க்க திறந்தவடு கிடக்குண்டு. நான் என்ன செய்வேன்? ஆருக்கு சொல்லுவேன்? இந்த மீனாட்சிக்கா என்ன பண்றான்? அடுத்த வீட்டுக்காரி கூப்பிடுறான். யாரது? பங்கஜமக்கா. பங்கஜமக்காய் இங்க உலேலே அடுப்பு கூப்பிட்டாருங்க. என்ன உங்கேயே மாறி பண்ணிக்கிறீங்க? இங்க கொஞ்சம் மேட்ரம் கேட்டீங்களே. இந்த சம்பவத்தை சொல்றேன் கேள்வி. எந்த சம்பவம்? நீலகண்டருடைய வரலாற்றை பங்கஜமக்காக்கு சொன்னான். பங்கஜமக்கா கேட்டவன். கேட்ட நேரம் துவக்கம் அவருக்கு ஒரு முட்டு. அச்சோ, இப்படியான கதைகள் இந்த மாதிரி இந்த ஆண்கள் பெண்கள் இந்த தொடர்புகள், இந்த தாசி விட்ட போறது வாரது, ஐயோ எனக்கு கேட்டாலடி என்ற நெஞ்சுக்கு ஒரு முட்டு வாரது. நான் என்ன செய்ய? ஆருக்கு சொல்லுவன்? அடுப்பு கொண்டாலும் சொல்லி ஊதுவோம் என்றால் அடுப்பும் ஈர விறகு இல்லை. நான் என்ன செய்ய? என்ன என்ன கிடந்து இழுக்கிற? என்ன சங்கதி? அவளை கூப்பிட்டால் வேலிக்கிறாள் போய் ஏதோ கதைச்ச பிறகு வந்து ரெண்டு மூச்சரிக்கிற. என்ன சங்கதி? என்ன நடந்த உனக்கு? ஐயோ, இந்த ஆம்பளைகளுக்கு ஒன்றும் விளங்காதப்பா. உங்களுக்கு விளங்காதோ? இந்த ஆம்பளைகளுக்கு என்ன நடந்தது பங்கு? நான் என்ன செய்ய? இந்த நீலகண்டர் தாசி விட்ட போனதை மீனாட்சி சொன்னாள். இப்படி மீனாட்சி அக்கா, காமாட்சியப்பா காமாட்சியப்பா, பங்கஜமக்கா பங்கஜமக்கா, பொன்னம்மாக்கா பொன்னம்மாக்கா, சின்னம்மாக்கா சின்னம்மாக்கா, தங்கம்மாக்கா தங்கம்மாக்கா, செல்லம்மாக்கா செல்லம்மாக்கா, பொன்னம்மாக்கா பொன்னம்மாக்கா, சின்னம்மாக்கா. கதை வீட்ட போறதுக்கு இடையில இந்த கதை நீலகண்டருடைய மனைவியினுடைய காதுல விழுந்து போச்சு. கேட்டா நீலகண்டருடைய மனைவியான நீலாயதாட்சி அடிச்சு பூட்டு நாள் காதாவுவாள். வேண்டாமே, என்ன வாழ்க்கை? கண்டறிஞ்சாத வாழ்க்கை. இதுக்கு பிறகு என்ன வாழ்க்கை? இனி என்ன வாழ்க்கை? எல்லாம் முடிஞ்சுது. இனி சரி, இனி நாங்கள் இவரோட சேர்ந்து வாழ சரி சரி வராது. ஏரெண்டா இவர் அங்க போய்
எங்கேயோ போய் அங்கே போய் கிடந்து எல்லாம் ஆடாடி போட்டு பஜ போனாள். குஜினி கதவை திறந்து அப்படியே புட்டு அவிச்ச மாக்கள் எல்லாத்தையும் கவிட்டு கொட்டுறாள். வேண்டாம் இவரை கொஞ்சம் புட்டு கொண்டு விட்டு பெட்டியை எடுத்துக்கொண்டு அப்படியே போகிறான். கதவையும் பூட்டாமல் போகிறான். யாரும் நல்லா போங்கணும் தம்பி. தம்பி விஷயனா என்ன மிச்ச கதையும் சொல்லு. எங்களுக்கு அவ்வளோதான் தெரியும். இப்படி ஒன்றும் நடக்கல. நீங்கள் ஆட்ட கதை சொன்னீங்க. நான் நீலகண்டருடைய கதை சொன்னேன். ஓ, நான் ஆட்ட கதை சொல்கிறேன். நான் இப்போ நீலகண்ட பெண் ஜாதின்ற அதை சொன்னேன். ஏனெண்டா உங்களுக்கு பெண் ஜாதி மேன்ற கதை தானே தெரியும். இப்படி ஒன்றும் நடக்க அப்படி ஒன்றும் நடக்க இல்லை. சும்மா கற்பனையில் நாங்கள் இவள் அப்படி அது கேட்டும் கேளாத மாதிரி இருக்கிறாள். ஒரு பெண் இருக்கிறாளே, யாராவது தன்னுடைய கணவனை பற்றி வந்து ஏதாவது சொன்னா அதை கேட்டவள் மாதிரி கூட நடந்துக்கப்படாது. கேளாதவள் மாதிரி இருக்கணும். ஏன்னா கணவனை பற்றி கண்ணா பண்ணாமலே யாரும் பேசுவாங்க. அதை தூக்கி வச்சு ஆடப்படாது. நீலகண்டர் வார பொழுது பார்க்கிறான் நீலாயுதாட்சி. அப்படின்னா இந்த பெண்கள் சொன்ன கதையில ஒரு உண்மை இருக்கு. நெருப்பு இல்லாம புகையிறது இல்லை. அப்படி என்ன கண்டுபிடிச்சா? போற பொழுது காவி வேட்டி அடிச்சிட்டு போன. ஆமா, இப்ப பட்டு வெட்டி கட்டி இருக்காரு. பட்டு வெட்டி இது போற பொழுது ருத்ராட்ச மாலை போட்டுருக்காங்க. இப்பொழுது முத்து மாலை போட்டிருக்காங்க. யார் கொடுத்தா? யாரோ கொடுத்திருக்கணும். எப்படி கிடைச்சது? பார்க்கறான். கோயிலால வார பொழுது சந்தனம் போட்டுக்கிட்டு போயிடுவாங்க. இப்ப ஜவ்வாது போட்டிருக்காரு. அதானே. இது எப்படி? இது யார் கொடுத்துருப்பா? சரி சரி. கோயிலால வார பொழுது சிவநாமம் சொல்லிட்டு வருவார். இப்பொழுது பார்த்தா பாயில தாம்பூலம் போட்டிருக்காரு. அதானே. இது யார் கொடுத்தா? என் கையால் என்று வேறு யார் கையால் இவர் சாம்பூலம் சாப்பிட்டு இருப்பார். அது பண்பில்லையே. அதானே. இது எப்படி? அப்ப யாரும் கொடுத்துருக்காங்க. அப்பவும் உண்டு போகும். வழக்கம் போல செய்ய வேண்டிய பணிவிடைகளை செய்து உணவு கொடுக்கிறார். சாப்பாடு கொடுக்கிறார். சாப்பாடு நீலகண்டருக்கு உணவு கொடுக்கிறார். நீலகண்டர் சாப்பிடுறதுக்கு போனார். ஓஹோ, இனிதான் நடக்க போகுது. குஜினிக்க போட்டாரல்லோ, குஜினி கதவை சாத்தி வச்சு போட்டு நல்ல கொடுக்க போறா. நடக்க போகுது. குஜினிக்கு நடக்க போகுது. இப்ப பலமா அம்பிட்டு போனேன். உண்மைதான். எங்களையும் பாருங்கோ, எங்களுக்கும் எங்களோட வீடுகளில் அநேம பஞ்சாதி புரிசண்ட சண்டை குசினிக்க தான் துவங்குறது. குசினிக்கான்னு எங்களையும் பிடிக்க சாப்பிட்ற நேரம் தான் இந்த கதைக்கு கொழுவி சண்டை துவங்கும். இப்போ கொஞ்சம் இப்படி அப்படியானவருண்டா பஞ்சாதியோட வேலைக்க கொஞ்சம் சந்தோஷமா பேசுவேன். என்ன என்ன நீ உண்ட கையொரு கைதான் அப்போ திரட்டு உண்மையிலப்பா. உண்டு அந்த இந்த சமையல் யாரும் இப்படி சமைக்க மாட்டேன். இப்பதான் உனக்கு தெரியுது இப்ப சாப்பிடு நல்லா இருந்தப்பா. என்ன நல்லா சாப்பிடுற பொழுது என்ன நல்லா உண்மையில பாருப்பா. இந்த வெண்டிக்காய் குழம்பு என்ன நான் வெண்டிக்காய் குழம்பு வைக்கல, நீங்கள் வெண்டிக்காய் குழம்பு சாப்பிட்டு வண்டி சொல்றீங்க. எங்க கிடக்குதுக்க வெண்டிக்காய்? அப்ப நான் சுண்டக்காய் குழம்பு வச்சு நான் மாறி போட்டேன். வாக்கு மாறுபட்டு போச்சு. நீலா வந்து இந்த சொதி வச்சிருக்கீங்க. சொதி என்ன டெப்பன் ஒரு இல்லிப்பில என்ன சொதி ஊத்துறது? ஒரு இருத்தினே. என்ன இருத்தினே? ஒரு கொஞ்சம் கருவேப்பிலை ஊறுறது. அப்ப பால் ஊத்துறது இல்லப்பா. அப்ப என்ன அந்த சொதியில ஒரு கொஞ்சம் உப்பு இவ்வளவும் போதும். அவ திரும்பி விடுவா மற்ற பக்கம். நான் போடுறது உப்பே, அவளோட போடுறாள் என்ற குடும்பத்துக்கு உப்பு, நீ சப்பு தொப்பு அங்கால
அப்படின்னு சண்டை துவங்கி குசினிக்குள்ளேயே பாருங்க ஒரு பாட்டன் சண்டை துவங்கி முடியும். குசினிக்குள்ள அந்த சண்டையின் எதிரொலி திடீர்னு வெளியே தெரியும். அது எப்படி? குசினிக்கு இருந்து சோத்து பானை வரும். அட சோத்து பானை வருதுன்னு பார்த்தா சாப்பிட்ட கோப்பை வரும். கோப்பை அட கோப்பை வருதுன்னு பார்த்தா என்னது? அட என்ன ஏப்பை வரும். ஏப்பை காம்பு அவற்ற கையில் இருக்கும், சிரட்டை வெளியில வரும். இல்ல சில வேளை காம்பு அவன் கையில் இருக்கும், சிரட்டை அப்படி வெளியால போகும் சில வேளை. அது ஒன்றிய அனுபவத்தை பொறுத்தது ஆனதுனால, அதாவது சில வேளை சட்டியோட கரையும் போகும். சட்டியோட கரையும். சட்டியோட கரையும். ஓ அது இந்த மரவள்ளிக்கிழங்கு கறி. நம்ம ஊர் மரவள்ளிக்கிழங்கு கறி சட்டியை விட்டு போகாது, ஒட்டி ஒட்டி போகும். ஒரு வேளை சோத்துக்கு வெளியால நே அப்படியே நாக நீட்டி கொண்டு நின்றன. இவே இந்த சண்டையை கண்டுட்டு நே இவைய பார்த்து பேசி கொண்டு போகுது. அப்படி இது எங்கட வீடுகள்ல. இங்க அப்படி ஒண்ணு நடக்கல. வழக்கம் போல நீலகண்டன் சாப்பிட்டு விட்டு வந்து உட்கார்ந்து இருக்கார். நீலா ஏதாச்சு அவள் தாம்பூலம் தான் எடுத்து சாப்பிட்ட பிறகு தாம்பூலம் எடுத்து மடிச்சு கொடுக்கிறது ஒரு பாரம்பரியமான பழக்கம். இப்ப எங்க நாடுகள்ல எங்க வீடுகள்ல அப்படி இல்லை. ஒரு 4 நாளைக்கு கல்யாணம் செய்து இவர் வெத்தில போடுறவரா இருந்தா ஒரு 4ஆம் சடங்கு மட்டும் கொடுப்பாளுங்க. பிறகு 4ஆம் சடங்கு பிறகு பார்த்து கொண்டிருக்க வேணும். அவவே சொல்லுவா, என்ன வெத்திலையே வெத்தில பட்டியோட எடுத்து போடுங்க. ஆகத்தான் புது மாப்பிள்ளைக்கு நிக்கிறீர்கள் கொஞ்ச காலம் போய் சொல்லுவா, என்ன நெடுக வெத்தில அப்படின்னு சொல்லுவேன். அதனால நீலாயுதாட்சி வழக்கம் போல தாம்பூலத்தை கொடுக்க தொட்டோட நீலகண்டனுடைய கை நீலாயுதாட்சியுடைய கருத்திலே பட்டது. பட்டுதான் தாமதம். சட்டெட் எடுத்தால் கை நீலா பார்க்கிறாள். என்ன இது? என்ன ஏன் ஏன் கையில தொட்ட உடனே நீலா நீ இப்படி கை இழுக்கிற? என்ன நடந்தது? என்ன நடந்தது சொல்லு. என்ன நடந்தது? ஏன் கை எடுத்த? என்ன நடந்தது என்று நீலகண்டர் கேட்கிற பொழுதுதான் அவள் பதில் சொல்லுகிறார். நீங்கள் உத்தமர் என்றிருந்தேன், நல்லவர் என்றிருந்தேன். நீங்களோ காசி இடத்தில் பூசாமல் சென்றீர்கள். எப்படி உனக்கு
மனைவிடத்திலே ஆமா கெஞ்சி பேசுகிறேன். எப்படிங்க? சில இடங்களிலே கணவன் மனைவிக்கு தாழ்ந்தும் போகணும். அந்த பண்பாட்டோடு நீலகண்டர் பேசுகிறார். எப்படிங்க? தேனே மடமானே அமைதியாக கெஞ்சி பேசின உடனே நீலாயினாச்சு கொஞ்சம் அமைதியாயிட்டு. அமைதியான உடனே அவள் கொஞ்சம் மனம் மாறிட்டாள். எண்ணி அந்த நீலகண்டர் தன்னுடைய கருத்தினாலே நீலாயுதாட்சியை தீண்டுவதற்கு போனார். நீலா வெட்டி ஓடினாள். தொடாதீங்க, தொடாதீங்க, என்னை தொட வேண்டாம். பரத்தி உறுதி தீண்டி பாவம் செய்த கரங்கள் என்னை தீண்டக்கூடாது. என்னை தொடாதீங்க. நீலா தொட வேண்டாம். நானும் கணவன். ஆமா, உன்னை தொட்டு தாலி கட்டிய கணவன். தொட வேண்டாம். நான் கணவன், நீ என் மனைவி. உன்னை தீண்டுவதற்கு சகல தகுதிகளும் உள்ளவன் நான். நீலா இப்படி வா என்று கட்டியளிக்க போக நீலா எட்டி ஓடியவள். தொடாதீங்க, தயவு செய்து என்னை தொடாதீங்க, என்னை தொடாதீர்கள், என்னை தொடாதீர்கள். நீலகண்டன் மேலா நீரமை தொட வேண்டாம். நீலகண்டன் மேல் ஆணை, நீரமை தொட வேண்டாம். நீலகண்டன் மேல் ஆணை, நீரமை தொட வேண்டாம். இந்த வாசகத்தை கேட்ட நீலகண்டன் திடுக்கிட்டார், அஞ்சினார், ஓடினார், பயந்தார். என்ன மாதிரி ஒரு சத்தியத்தை செதுக்கி நான் அன்றாடம் வணங்குகின்ற அந்த நீலகண்ட பெருமான் மேல் சத்தியம் விட்டுட்டாயே. ஒரு வீட்டில் வாழப்போகிறோம், ஒரு வீட்டிலே இருக்க போகிறோம், ஒரு வீட்டிலேயே நாங்கள் வாழ்ந்து காட்ட வேண்டியவர்கள். நான் சத்தியமிட்டு உன் மனைவியாக உன்னை ஏற்றுக்கொண்டேன். அதனாலே நான் உன்னை பிரிந்தும் வாழ முடியாது, ஒரு வீட்டில் இணைந்தும் வாழ முடியாது. நிலா பேதியா ஆனகட்டி பெரியவர் அந்த சத்தியத்தை கேட்டவுடன் அந்த பெரியவர் அஞ்சி ஒடுங்கி எட்ட நீலா நீலா அரசாணி முன்னிறுத்தி சபையோர் சாட்சியாக 33 கோடி தேவர்கள் சாட்சியாக நீ என் மனைவி என்று கைப்பிடித்து அக்னி முன்னால் ஏற்றுக்கொண்டு அந்தணர்கள் முன்னால் ஏற்றுக்கொண்டு நீலா மனைவி என்று கக்கரம் பற்றி என்னை பார்த்து நீ ஒரு எதிரியைப் போல, ஒரு பகைவனைப் போல நீலா எதிராறு போல நோக்கி எம்மையில்
அதனாலே இந்த சனம் முதல் பெண் இனத்தே என் மனதினாலே தீண்ட மாட்டேன். நீலகண்ட பெருமான் மேலான என்று நீலகண்டன் சத்தியம் விட்டாரு. நீலகண்டன் சத்தியம் விட்டாரு. நீலாயுதாட்சியை சத்தியம் விட்டாரு. நீலாயுதாட்சியும் சத்தியம் விட்டாரு. நீலகண்டருக்கு சத்தியம் செய்யல எத்தனை வயசு, நீலாயுதாக்கு சத்தியம் செய்யல எத்தனை வயசு? நீலகண்டர் சத்தியம் செய்கிற பொழுது நீலகண்டருக்கு வயசு 25. ஓஹோ. நீலாயுதாட்சிக்கு 20. அப்போது சரி வராது. ஏ வயசு அப்படி இளம் வயசு. வயசு கோளாறால தப்பு தண்டா வந்துடும்னு சொல்றேன். அப்படி இல்லடா. அப்படி இல்ல. சத்தியத்தை 2 பேருமே கடைப்பிடித்தாங்க. சரிங்க. சத்தியம் 2 பேரும் செய்தவங்க. ஆனதுனால ஒரு வீட்டுல வாழ்றாங்க, ஒரு வீட்டுல இருக்கிறாங்க, பேசுறாங்க, பறகுறாங்க, கதைக்கிறாங்க, சிரிக்கிறாங்க, எல்லாம் நடக்குது. அப்ப என்ன நடக்கல? ஆனால் தீண்டுதல் தவிர்த்தனர். ஓஹோ. உறுதி தீண்டுவதில்லை. ஆளையால் தொடுறது கிடையாது. கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சரியம். காலம் உறுதி. சரிங்க. நாட்கள் ஓடுகின்றன. நாட்களோடி மாதங்களாகி, மாதங்களோடி வருடங்களாகி, வருடங்கள் 1 2 3 என்று ஏறி நீலகண்டருக்கு வயசு 60 ஆகும். 60. அப்ப நீலாயுதாட்சிக்கு 55. அப்பை நீ தொடலாம். தொடக்கூடாது. அப்பவும் தொடக்கூடாது. சத்தியம் என்பது 2 பேரும் கடைப்பிடிப்பது. வாழ்நாள் முழுக்க ஒரு முறை செய்த சத்தியம் தொடரும். காலம் ஓடுது. ஆனா என்னது, இந்த நீலகண்டரும் மனைவியரும் ஒரு வீட்டில இருந்து இப்படி வாழ்றாங்களே, இந்த சம்பவம் ஒருத்தருக்கும் தெரியாது. ஒரு வீட்டுக்கும் தெரியாது. அடுத்த வீட்டுக்கு கூட தெரியாது. அவ்வளவு அமைதியாக இவர்கள் குடும்ப சண்டை நடந்தது. இப்ப எங்க நாடுகள்ல எங்க வீடுகள்ல குடும்ப சண்டைண்டா ஒன்றில் அடுத்த வீட்டுக்கு போகும், சொந்தக்காரருக்கு போகும், இல்லைண்டா நேர கோர்ட்டுக்கு போகும். இது ஒண்ணு நடக்குது. பேசாம தன் செய்கிற கடமைகளை செய்து கொண்டு வாழ்கிறார். ஆனால் என்னது, நாங்கள் செய்கிற தவறுகள், நாங்கள் செய்கிற செயற்பாடுகள் எங்களுக்கு மட்டும்தான் தெரியும், அயலவர்களுக்கு தெரியாது என்று என்றோம். ஆனா எல்லா விஷயமும் ஒருவனுக்கு தெரியும். அது யாருங்க? அது எல்லாம் தெரிஞ்சவர். அவன் வாரான். எப்படி? நானோர் பரதேசி பெரியவர் நல்ல முத்தி பழுத்த பழம், முறையாய் பழுத்த பழம் ஒரு கிளம் நீலகண்டம் வீட்டுக்கு வருது. நானோர் பரதேசி என்று சொல்லிக் கொண்டு வருது. சுவாமி சுவாமி நீலகண்டர் வாருங்கோ. என்ன சாமி, என் வீட்டை கண்டுபிடிச்சிட்டீங்களா சாமி? வாங்க வாங்க. நான் உன்னை பற்றி சிதம்பரத்தில் கேள்விப்பட்டீங்களா? எல்லாம் சொன்னாங்களா? நீதான் ஒரு உத்தமன்னு தெரியும் சாமி. நீதான் சத்திய விரதத்தை காப்பவன் அப்படி எல்லாம் சொல்லிட்டாங்களா? நீதான் தான தர்மம் செய்வோம் என்று சொன்னாங்க. ஆமாம் சாமி. நீலகண்டம் சுவாமி, நான் உலகத்துல வந்தது எதுக்கு தெரியும்? எதுக்குங்க சாமி வந்தீங்க? உத்தமன் சத்திய விரதத்தை காப்பவன். சரிங்க சாமி. நீலகண்டம் சுவாமி, கையில நான் வச்சிருக்க ஓட்ட பாத்தியா? அது சரி சாமி. இது என்ன ஓடு சாமி? என்ன ஓடு? நான் உணவு துண்கின்ற மண்ணோடு. இது வெறும் மண்ணோடு தானே சாமி? மண்ணோடு என்னோடு. இப்ப இதுல இது உணவு தருகின்ற ஓடு. ஆமா, எந்த உணவை கேட்டாலும் இந்த ஓடு எனக்கு தரும். என்ன சாமி இது புதுமையா இருக்கு? என்ன ஓடு கேட்டாலும் தரும். புதுமையான பாத்திரம். என்ன உணவு கேட்டாலும் தரும். உணவு கேட்டாலும் தரும் சுவாமி. நீலகண்டம், அப்ப சாமி எனக்கு கொஞ்சம் பழஞ்சோறு தாங்க சாமி. பழஞ்சோறு? பழஞ்சோறு
கேட்டடிதான் கேட்ட பருப்பு பாயாசத்தோட கேட்டிருக்கலாம். பழஞ்சோறு கேக்குது பரதேசி. என்ன சாமி கூட பிறந்த குணஞ்சாமி நீலகண்டம் இதை கொண்டு தனியே போவதற்கு பயமா இருக்கு. அதுக்கு என்ன பண்ண போறீங்க சாமி? நான் உங்ககிட்ட தரேன். சரிங்க சாமி. இந்த ஓட்டை நீ பக்குவமா வச்சு. நான் ரொம்ப பக்குவமா வச்சுக்கிறேன் சாமி. எனக்கு கேள்விப்பட்டிருக்கு எல்லாத்தையும் பக்குவமாய வச்சிருக்கேன். ஆமா சாமி, பக்குவம் தான். இந்த ஓட்டை உனக்கு கொடுக்கிறேன். சரிங்க சாமி. சரிங்க சாமி. யாத்திரை திரும்பி வர பொழுது என்னோடு தர வேணும். சரிங்க சாமி. நீலகண்ட என்னோடு இப்ப உன்னோடு. இப்ப என்னோடு சாமி. மண்ணோடு என்று எண்ணாத. அப்ப கண்ணோடு வச்சு பாதுகாக்க. சரிங்க சாமி. நீலகண்டம் சாமி. இந்த ஓட்டுக்கு ஈடாக நீலகண்டம் பொன்னோடு தந்தாலும் வாங்கே. சுவாமி இதை கண்ணோடு வச்சு நீங்க நம்பி போங்க சாமி. சரிங்க சாமி. கிழவனார் போய் ஒரு 5 வருஷம் 6 வருஷம் போயிடுச்சு. அந்த கிழவன் இந்த பக்கம் வரவே இல்லை. அந்த பெரியவர் வரவில்லை. நீலகண்டமும் மறந்து போச்சு. காலம் உருளுகிறது. ஆமா. ஒரு நாள் ஆமா நீலகண்டம் என்ன பண்ணுதுங்க? பானை வளைந்து கொண்டிருக்கு. அதனுடைய வாயிலே என்றும் திருநாமம் பேசப்படுவது. எப்படிங்க? என்றும் இறைநாமம் பாடுவதான் நீலகண்டனுடைய வழக்கம். எப்படிங்க அது? அவர் தன் தொழிலாகிய பானை வளைகிற தொழிலை செய்கின்ற பொழுது நடராஜ பெருமாள் நினைந்து பாடுகிறார். நீலகண்டம் நீலகண்டம் சுவாமி. நீலகண்டம் பெருமானே இறைவா கங்கை அணிந்தவா கண்டோன் தொழுவிலா சதங்கையாடும் பாதவினோரா லிங்கேஸ்வரா நின்றாள் துணை தில்லையம்பல நடராஜ
இவர் பாடிக்கிட்டு இருக்கார். இவர் பாடிக்கிட்டு இருக்கார். இந்த நேரத்துல எதிர்பாட்டு ஒண்ணு பாடுது. அது யாருங்கது? ஒரு பெரியவர் வராரு. எப்படி பாடிக்கொண்டு வராரு? பன்னிருக வேலனடி அம்மா அம்மா சாமி வாங்கோ வாங்கோ சாமி வாங்கோ. உனக்கு அடையாளம் தெரிஞ்சு போச்சு. நல்லா தெரிஞ்சு போச்சு சாமி. நான் தந்தனே அந்த திருவோடு. ஆமாம் சாமி, எடுத்துட்டு ஓடுதானே, இதோ எடுத்துட்டு வர்றேன். நீலகண்டர் இந்த பெரியவர் கொடுத்த திருவோட்டை எடுப்பதுக்கு ஓடினார். நீலகண்டரன் ஓடது எடுக்க ஓடினார் ஓடினார் ஓடினார். தான் மறைச்சு வச்ச இடத்திலே ஓட்டை தேடினார். காணாததினாலே வேறு இடங்கள் எல்லாம் தேடினார். மறைச்சு வச்ச இடத்தை விட்டுட்டு மற்ற இடமெல்லாம் தேடார். அதென்னங்க மறைச்சு வச்ச இடத்தை விட்டு மற்ற இடம்? இதுதான் மனித மனம். நாங்களே ஒரு பொருளை வைப்போம், காடையில் என்னோட நாங்களே பல இடங்களும் தேடுவோம். இவனும் மனிதன் தானே, எல்லா இடமும் தேடினான், எங்கேயும் ஓட்டை காணல. எங்கெங்கும் தேடியும் ஓடாது காணாமல் சுவாமி. நீலகண்டம் சுவாமி, என்ன வெறுங்கையோட வர? ஓட்ட காணல சாமி. நீலகண்டம், என்னது எங்கே ஓடு? காணல சாமி. என்ன சும்மா சாதாரணமா சொல்லிட்டு, எனக்கு உணவு தருகின்ற அன்னை போன்ற ஓடு என்று சொன்னேனே, அது எங்க வச்சிருக்கிறாய்? எப்படி மறைச்சு வச்ச? சுவாமி, யாருக்கும் தெரியாமல், யார் கண்ணுக்கும் படாமல் மறைத்து வைத்த அந்த சுவாமி, அந்த ஓட்டை விட்டுருங்க. நான் உங்களுக்கு அதற்கு பதிலாக பொன்னோடு தாரேன். நான் ஆரம்பத்திலே சொன்னேனே, பொன்னோடும் வாங்கேன், என்னோடு தவிர வேற எந்த ஓடும் வாங்கேன். சுவாமி சுவாமி பெருமானே, நான் என்ன செய்வேன்? நீலகண்ட பெருமானே, இது என்ன சோதனை? சுவாமி, யாருக்கும் தெரியாமல் மறைச்சு வச்ச ஓடு எப்படி மறைந்தது? எப்படி மாயமாக மறைந்தது? சுவாமி, என் வாழ்விலே எல்லாம் சோதனைகளா? பச்சம் என்னும் சுற்றம் என்னும் ஒட்டாது என்று சொல்வார்கள், சேராது என்று சொல்வார்கள். என்னுடைய வாழ்க்கையிலே
அதுவும் நடந்துவிட்டது. சுவாமி நான் புதைத்து வைத்தது ஓடு சுட்டமண், புதைத்து வைத்த இடம் பச்சை மண். ஆமா. எப்படி சேர்ந்தது பெருமானே? சுவாமி நான் என்ன செய்வேன்? இப்ப என்ன பண்ணணும் சுவாமி? சுவாமி, கண்ணுக்கு தெரியாமல் வைத்த ஓடு காணாமல் போன விதம் அறியேன் சுவாமி. கண்ணுக்கு தெரியாமல் மறுத்திட்ட ஓடு காணாமல் போன கண்ணுக்கு தெரியாது, காணாமல் போனது. எனக்கு என்னுடைய ஓடு வேணும் சுவாமி. நீலகண்டம், சத்தியமா சொல்றேன் சுவாமி, அந்த ஓடு எங்கோ மறைந்து விட்டது. அப்படியா? ஆமா. சத்தியமா சொல்றியா? ஆமா. என்னது? உனக்கு பஞ்சாதி இருக்கா? ஆமா சாமி. இருக்கா? அப்படியா? போய் அவளை கூட்டிட்டு வா. கூட்டிட்டு வந்து சிதம்பரத்து வீதியில் இருக்கிற குளத்துல 2 பேரும் இறங்கி கையோடு கை இணைந்து சத்தியம் பண்ணி தந்தா நான் வாங்குறேன். ஆமா. பெஞ்சாதி வந்து அவ என்ன பெஞ்சாதி? அவ வந்து பெஞ்சாதி. ஓம் பெஞ்சாதி தான் பெஞ்சாதி வந்து அவ வந்து பெஞ்சாதி. அவ சுவாமி அவ என்ன அவ தொடமா. என்ன சொல்ற நீலகண்டம்? நீ என்ன சொல்ற சுவாமி? நாங்க 2 பேரும் ஆளையால் தீண்டு. நீலகண்டம், அந்த இந்த கதை எனக்கு வேணாம், உடனே வா. தில்லைவாழ் அந்தரத்திலே சென்று முறையிட்டார் அந்த வேதியன். ஓஹோ. தில்லைவாழ் அந்தரர்கள் இந்த நீலகண்டத்தை அழைத்தார்கள். நீலகண்டன், நீ ஏன் இப்படி கயங்குற? நீ ஏன் மயங்குற? ஓடு காணவில்லை என்றால் நீ மனைவியை தொட்டு சத்தியம் பண்ணி கொடு. சரி. நீலகண்டன் ஓடி சென்று அந்த நீலாயுதாட்சியை கூப்பிடு. எப்படி? நீலா நீலா. அந்த நீலாயுதாட்சி என்னங்க, நீலாயுதாட்சிக்கு வயசு போய் இந்த பேலன்ஸ் வீல் உடைஞ்சு போச்சு. அதுல அப்படி கழுத்து கிடுக்கா கிடுக்கான்னு ஆடு. சாமி, நீலா இங்க வா. என்னது? நீலா இங்க வா, ஒரு சத்தியம் பண்ணணும். நீ இந்த மூங்கில் குச்சியை பிடிச்சுக்க. இந்த மூங்கில் குச்சியை பிடிச்சுக்கிட்டு வா. உனக்கு என்ன விசாரி? நல்ல விசாரி முத்தி தெரியுமே. அவன் ஒரு சாமான வேண்டி வச்சு இங்கே வளவா கொடுத்துட்டு வந்து என்னவா கோயிலுக்கு இதை அப்படி இதை சத்தியம் பண்ணு. நல்ல முத்தி தீர. உனக்கு வேற வேலை இல்லை. ஏனப்பா சாப்பிட்டு வீட்டை போய் படுத்துருக்குறோம். காட்டியை நூட்டை வாங்கி அதுக்கு கொண்டு வச்சுட்டு அதை காணா போகணும். என்னவா சத்தி என்னாலே 7 மணி நடந்து வேறு பா போய் பார்க்குற லெவலில் பேர் போ. நான் கடைசி விரும்புகிறேன். நானே வரல. நீ போய் எங்கேயும் ஆட்டப்பட்டா எனக்கு இது எங்கட வீட்டு பொண்ணு. நீலகண்டர் மனைவி அப்படி சொல்லல. அவர் கூப்பிட்ட உடனே பின்னால போறார். மூங்கில் குச்சியை பிடிச்ச முடியும். இருவருமாக குளத்தில் இறங்குறார்கள். 1 படி 2 படி 3 படி இறங்கி அப்படி குளத்தில் மூழ்கப்பெற வேளையிலே நில்லுங்க. என்ன நில்லு. யாரு? நீலகண்டரே மனைவி யாரு? பாருங்கள். பொச்சத்தியம் பண்றதுக்கு கையோடு கை பிணையாம மூங்கில் குச்சியை பிடிச்சிட்டு போறான். தில்லைவாழ் அந்தர்களே, நீலகண்டம் என்ன தவறு இது? அப்பதான் நீலகண்டம் தன்னுடைய வரலாற்றை சொன்னார். ஐயா, இள வயசிலே நான் செய்த ஒரு சிறு தவறுதல் காரணமாக நாங்கள் ஒருவர் தீண்டுதல் தவித்தோம். சத்தியத்துக்கு கட்டுப்பட்டிருக்கிறோம். அதனால் நான் என்ன காரணம் கொண்டும் என் மனைவியை தீண்டேன். நீலகண்ட பெருமான் மேல் ஆணையிட்ட அந்த ஆணையை மீற மாட்டேன். அடப்பாவி, நீ இவ்வளவு காலமும் 2 பேரும் ஒரு வீட்டில்
உட்கார்ந்துருச்சு தீண்டாமலா வாழ்றீங்க. உங்களை பத்தியெல்லாம் நாங்க 4 பேர் பேசிக்கிட்டு இருக்கோம். கடுத்திய பண்ணிட்டேன் நீலகண்டா. அப்பதான் கிழவனார் சொன்னார், அந்த வேதியர், நீலகண்டா சரி அப்படி உனக்கு ஒரு சத்தியம் இருந்தா மூங்கல் குச்சியை பிடிச்ச உடனே சரி இறங்கினார்கள் குளத்திலே. அங்கே பார்க்கிற பொழுது ஒரு ஆச்சரியம் நிகழுது. அப்படியே குமுளியா வருது. ரெண்டும் சரி வயது ஒரு இறங்கி என்ன வேலை எல்லோரும் பார்க்கிறார்கள். அங்கே பார்த்தா இன்னொரு ஆச்சரியம். என்னது? என்னடான்னா கிழவிக்கு கிழவன் புற நீந்தல் அடிச்சு காட்டுறான். இந்த பேர் இந்த விளையாட்டில் புறநீந்தல் அடிச்சதானேடா கதை. இது அப்படி இல்லை. அப்ப என்ன ஆச்சரியம்? நீலகண்டர் பார்க்கிறார். இந்த தில்லிவாழ் அந்தர்கள் பார்க்கிறார்கள். அந்த பாருடா நீலகண்டம். ஆமாண்டா நீலாயுதாச்சு. 2 பேரும் அப்படி இளமை பெற்றவர்களாக திருமண கோலத்தோட வராங்க. அதானே. ஐயோ இதெல்லாம் காட்சி. நீலகண்ட பெருமானே இதுதானே காட்சி, இதுதானே திருவருள் என்று எல்லோரும் மயங்கினார்கள். அந்த வேளையிலே இறைவனார் தோன்றினார். நீலகண்டனே மனைவியாரே, என்னது? சத்திய விரதத்தை உலகத்துக்கு சொல்வதற்காக நீங்கள் 2 பேரும் பல்லாண்டு காலம் பிரம்மச்சரியத்தை அனுஷ்டித்தீர்கள். இந்த வரலாற்றை உலகத்திற்கு சொல்வதற்காக நான் தோன்றினேன். நீங்கள் 2 பேரும் மீண்டும் இளமை பெற்று பல்லாண்டு காலம் சிதம்பரத்திலே வாழ்ந்து சிவப்பேறு எய்த வேண்டும் என்று சொல்லி எம்பிரான் திருவாய் மலர்ந்தார். இந்த நீலகண்டனும் நீலாயுத ஆட்சியும் வயது போன நேரத்தில் குளத்துக்கு இறங்கி திரும்பவும் இளமை பெற்று வந்தேன்ட்டு சொன்னீங்களோ. அந்த குளம் எங்க கிடக்கு? அந்த குளத்துக்கு என்ன பேர்? இப்பவும் இருக்கும். சிதம்பரத்து வடக்கு வீதியில இறையனார் குளம் என்று ஒரு குளம் இருக்கு. அதை இளமையனார் குளம் என்று சொல்லுகிறார். அந்த குளத்தில மூழ்கியவர்கள் இளமை பெறுவதாக பாரம்பரியமான ஒரு வரலாறு உள்ளது. சரி போட்டு நீ இப்ப ஏன் கேட்டு இல்ல அந்த குளத்துக்கு கொண்டு ஒருக்கா உங்களை இருக்கா ரக்கலாமண்டு பாக்குறேன். என்ன அந்த பழைய உருவத்தை பாக்குறது. அப்படியா? இறக்கலாம். ஆனா திருவருள் வேணும். அதுதான் எங்களுக்கெல்லாம் இருக்காண்டு இல்லையன்னு தெரியாது. சத்தியத்தை காப்பாற்றுற பண்பாடு வேணும். ஆமா. அதனாலே நீலகண்டனும் மனைவியாரும் பல்லாண்டு காலம் பூலோகத்திலே வாழ்ந்து சிவப்பேறு எதிராக வரலாறு கூறுவதற்கு கூறி இன்றைய தினம் இந்த